பிராகன்ற அந்த இடம் எப்படின்னா நல்ல வெல் டெவலப்டு சிட்டி. எப்பவுமே மக்கள் கிரவுட் இருக்கும். அங்க நிறைய பிரீஸ்ட் எல்லாம் நடமாடிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே இவளுக்கு பயம் நேச்சுரலா. ஆனா என்ன பண்றா, அந்த அங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னால ஒரு ஆள் வந்து நின்னுட்டு நல்ல டாலா ஒரு ஃபேட்டியா ஒரு ஆள் நின்னுட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவளோட அடையாளங்களை சொல்லி இவளை கண்டுபிடிச்சிட்டு ஜாக் வந்துட்டான். இது உனக்கு கொடுக்க கூடாது, ரொம்ப டேஞ்சரான மெடிசன். ஆனாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், பட் நீ எப்படி இருக்கேங்கிறத எனக்கு வந்து நீ சொல்லணும்னு சொல்றான். 10 days ஆச்சு அந்த பொண்ணு வரவே இல்லை மருந்து வாங்கிட்டு போய். இவ பயந்துட்டு என்ன பண்றா, போறா. ஏன்னா கேப்ரியலாக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்துடுமோன்ட்டு பயம் அவளுக்கு. அதனால இவளை இது பண்ணிட்டு போறா, ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க போனாக்க அவ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம அவளுக்கு வந்து யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் ஆகி ரொம்ப சீரியஸா படுத்துட்டு இருக்காங்க. வந்து அந்த கர்மாவை நீ எடுத்துக்கிட்ட, அவங்களோட கர்மாவை நீ என்னன்னா நீ பயந்து போய் ப்ராமிஸ் பண்ணி நீ சாக்ரிஃபைஸ் பண்ண அந்த சோலுக்காக நான் வந்து பே பண்றேன் நீயே வேண்டிக்கிட்ட. அது வந்து ஆக்சுவலா அவங்க பண்ண வேண்டியதை நீ செஞ்ச. அப்புறம் அதனால அந்த கர்மா உனக்கு வந்தது. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்மளுடைய விஸ்வ குருவான பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி மற்றும் ஸ்வர்ணமாலியா பத்ரிஜி அவங்க 2 பேரோட பிளஸிங்ஸ்ல நம்ம டான்ஸ் வித் டெக்கினி என்ற புஸ்தகத்தில் தீனா மிரியம் அவர்கள் எழுதிய புஸ்தகத்தில் இருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கோம். அதன் பிராகன்ற அந்த இடம் எப்படின்னா நல்ல வெல் டெவலப்டு சிட்டி. எப்பவுமே மக்கள் கிரவுட் இருக்கும். அங்க நிறைய பிரீஸ்ட் எல்லாம் நடமாடிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே இவளுக்கு பயம் நேச்சுரலா. ஆனா என்ன பண்றா, அந்த அங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னால ஒரு ஆள் வந்து நின்னுட்டு நல்ல டாலா ஒரு ஃபேட்டியா ஒரு ஆள் நின்னுட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவளோட அடையாளங்களை சொல்லி இவளை கண்டுபிடிச்சிட்டு ஜாக் வந்துட்டான். இது இவ தெரிஞ்சுட்டு என்ன பண்றான்னா, பயந்து போய் ஸ்டீஃபன் கிட்ட சொல்றா இந்த மாதிரி ஆச்சுன்னு. ஸ்டீஃபன் சொல்றா, நீ பயப்படாத, நீ என்னோட ஒய்ஃபா இருக்கா, அதனால நீ கவலைப்படாதன்றான். பட் நம்ம லீகலா கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா, அதனால எப்படி வந்து இப்ப பிரீஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம என்னோட நிலைமை என்ன ஆகுதுன்னு அவ கேக்குறான். நீ பயப்படாத, பயத்தை வந்து நீ ஃபேஸ் பண்ணாதான் அதுல இருந்து நீ வெளியில வர முடியும். அப்ப இவ சொல்றா, இல்ல நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னாக்க அவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு தகுந்த நாலேஜும் என்னோட ஜாபும் எனக்கு இங்கதான் இருக்கு, அதனால நான் இங்கதான் இனிமே லைஃப் லாங் வேலை பண்ண போறேன் அப்படின்றா. அப்ப இவ என்ன பண்றான்னா, இங்க இருக்கவும் முடியல. நம்ம கிளம்பலான்ட்டு யோசிக்கிறா. ஆனா அந்த பொண்ணுக்கு 2 days கழிச்சு வந்து மெடிசன் கொடுக்குறா. கொடுத்துட்டு சொல்றா, இது உனக்கு கொடுக்க கூடாது, ரொம்ப டேஞ்சரான மெடிசன். ஆனாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், பட் நீ எப்படி இருக்கேங்கிறத எனக்கு வந்து நீ சொல்லணும்னு சொல்றான். 10 days ஆச்சு அந்த பொண்ணு வரவே இல்லை மருந்து வாங்கிட்டு போய். இவ பயந்துட்டு என்ன பண்றா, போறா. ஏன்னா கேப்ரியலாக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்துடுமோன்ட்டு பயம் அவளுக்கு. அதனால இவளை இது பண்ணிட்டு போறா, ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க போனாக்க அவ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம அவளுக்கு வந்து யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் ஆகி ரொம்ப சீரியஸா படுத்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த ஒரு நைட் அங்க தங்கி அவளுக்கு ஹெர்ப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து சூப் கொடுத்து அவளை வந்து பாத்துக்கிறான். அப்ப மதர் காடஸ் கிட்ட என்ன பண்றான்னா ப்ராமிஸ் பண்றா, இந்த கேர்ள் சின்ன பொண்ணு அவளை சேவ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கு வந்து நான் வந்து எனக்கு எது ரொம்ப ப்ரீஷியஸா நான் நினைக்கிறேனோ அதை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். அதே மாதிரி மார்னிங்ல வந்து அவன் நல்லாயிடுறான். அப்ப என்ன பண்றாங்க, அடுத்த நாளைக்கு இவ கிளம்பி வந்துடுறான். வந்துட்ட உடனே ஸ்டீஃபன் இந்த ஊரை விட்டு கிளம்பி வரதா இல்ல, நம்மளால வெளியிலயும் போக முடியாது, ஜாக்க எப்ப வேணாலும் நம்மள கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க, அதனால நம்ம இனிமே இங்க இருக்க வேண்டாம், இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு என்ன பண்றா, இங்க இருந்து ஓடிட்டு போலாம். இது வந்து ஸ்டீஃபன் வந்து அவரோட லைஃபை இங்க பாத்துக்கிட்டோம், நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கொஞ்சம் காயின் எடுத்துட்டு ஸ்டீஃபன் கிட்ட வந்து ரொம்ப லவ்வபிளா தூக்கத்துல பேசுறா. பேசிட்டு என்ன பண்றா, கிளம்பி ஐ எம் சாரி ஸ்டீஃபன் சொல்லிட்டு கிளம்பி வெஸ்ட் பெர்கன் சைடு கிளம்பி போயிடுறா. கிளம்பி போயிட்டு அங்க என்ன பண்றா, நைட் எல்லாம் டிராவல் பண்ணி ஒவ்வொரு இடமா ஸ்டே பண்ணி போறா. ஒரு நாளைக்கு ஒரு ஹட்டுல அவ தங்கும் போது அவளுக்கு அப்பதான் தெரியுது நம்ம வந்து பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ என்ன நினைக்கிறான்னா, இந்த பிரெக்னென்ட்டை எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே இதுல அவ மெடிடேஷன்ல தானே இவ்வளவும் பாத்துட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றீங்க, பத்மாவா வெளில வரா மெடிடேஷன்ல இருந்து. அப்ப அம்மாலாம் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு அவளுக்காக வந்து சூப் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சூப்பை குடி, இது மீல் சாப்பிட்டுட்டு நீ படுத்துக்கோ, அப்புறம் நம்ம பேசிக்கலாம், இப்போ ஒண்ணு வேண்டாம் அப்படின்றா. அதே மாதிரியே நெக்ஸ்ட் டே என்ன பண்றாங்க, லேக்குக்கு ஆஸ் யூசுவல் எப்பவும் இவங்க 2 பேரும் போற அந்த லேக்குக்கு போறாங்க.
அந்த லேக்குக்கு போனவன் அங்க உட்கார்ந்த உடனே அப்ப அம்மாலா கேக்குறாங்க, நீ வந்து நீ வந்து உன்னோட ஏர்லி லைஃப்ல நீ வந்து டல்லான்னு ஒரு டீச்சரை பாக்குறதுக்காக நீ போனல, பாண்ட் டீச்சரை பார்க்க போன இல்லையா, அவங்க வந்து உன்னை ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டோம், அது உன்னை பார்க்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஏன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு அவ கேக்குறா. அப்ப அவ சொல்றான், எனக்கு ஞாபகம் வருது, நான் 3 ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அந்த 3 ப்ராமிஸ ஃபில்ஃபில் ஆனாதான் என்ன பாப்பேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றா. அப்ப அந்த 3 ப்ராமிஸ நீ ஃபில் பண்ண இல்லையா, அது யாரு பாரு, யோசிச்சு பாரு அப்படின்றா. அப்ப அவ சொல்லும் போது அப்பதான் அவளுக்கு புரியுது, ஓ அந்த 3 சோல்க்கு ப்ராமிஸ் பண்ணல மதர் காடஸ் கிட்ட, அந்த 3 சோல் தான் நம்மளுக்கு 3 டாட்டர்ஸா வந்து பிறந்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அவங்க டாட்டர்ஸ் 3 பேரும், சமயா, டோல்மா அண்ட் எரா, அவங்க 2 பேரையும் தெரியும். அப்ப அவ கேக்குறா, நான் ஃபர்ஸ்ட் நான் பிரெக்னன்ட் கன்சீவ் ஆனனே, அது வந்து எனக்கு வந்து இதுவாயிடுச்சுல, அந்த பிரெக்னன்சி வந்து எனக்கு டிசால்வ் ஆயிடுச்சுல, எதுக்காக கேக்குறா. அப்ப அவங்க சொல்றாங்க, நீ இந்த 3 பேருக்கு நீ வந்து இது பண்ண, 3 பேருக்கும் நீ வந்து பிரெக்னன்சி எண்ட் பண்ணும்போது என்ன கேட்டுக்கிட்டேனாக்கா, மதர் கார்ட்ல ப்ராமிஸ் கொடுத்தேன். அது ஆனா வந்து அந்த கர்மாவை நீ எடுத்துக்கிட்ட, அவங்களோட கர்மாவை நீ என்னன்னா நீ பயந்து போய் ப்ராமிஸ் பண்ணி நீ சாக்ரிஃபைஸ் பண்ண, அந்த சோல்காக நான் வந்து பே பண்றேன் நீயே வேண்டிக்கிட்ட. அது வந்து ஆக்சுவலா அவங்க பண்ண வேண்டியதை நீ செஞ்ச. அப்புறம் அதனால அந்த கர்மா உனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சில இருந்து, அந்த பிரெக்னன்சி வந்து எண்டானாக்க அந்த ஒரு மதருக்கு என்ன மாதிரி ஒரு பெயின் இருக்குங்கிறத நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் உனக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்றாங்க. அப்ப கேக்குறான், கிளாரா வந்து கிளார் வந்து பிரெக்னெண்டா இருந்தாலே அது அது என்ன ஆச்சு அந்த குழந்தை அப்படின்னு கேட்கும்போது, அந்த அவ என்ன சொல்றான்னா, அம்மாலாம் சொல்றாங்க, உனக்கு வந்து தெரிஞ்சது இல்ல 2 இது வந்து உனக்கு வந்து என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் மிக்கேல் கிட்ட இருக்கும்போது நீ பிரெக்னென்ட் ஆன, ஆனா ஜாக் வந்து மருந்து கொடுத்து ஹெர்ப்ஸ் கொடுத்து ஃபுட்ல கொடுத்து அதை வந்து முடிச்சுட்டான், அது உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்றேன்னா, அந்த ஜாக் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டே அவன் வந்தான்ல, ஜாக் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி அம்மால கேட்கும்போது ஜாக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை அந்த லைஃப்ல வந்து அவன் தேடிட்டே இருந்தான், கண்டுபிடிக்க முடியல, ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்டாவும் ஆயிட்டான், அதுக்கப்புறம் இது பண்ண, ஏன் என் மேல அவ்வளவு வன்மம் வச்சிருந்தான் அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து அவங்க வீட்டுல இருந்து நீ காசு எடுத்துட்டு வந்துட்ட, ஆனா நீ அந்த காசு எடுத்துட்டு வந்ததுக்கு நீ மெடிக்கல் ஷாப்ல உழைச்சு வந்த காசு தான்ட்டு நீ ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்ட உனக்கே. பட் ஆனா ஜாக்க பொறுத்த வரைக்கும் நீ திருடிட்டு வந்ததா தான் அவன் நினைச்சிட்டான். இன்னொன்னு என்னன்னாக்கா, உனக்கும் அவனுக்கும் ஒரு ஏன்ஷியன்ட் வூண்ட் ஒண்ணு இருக்கு, அது அது அதனால அவன் வந்து ஹர்ட் ஆயிருக்கான், அந்த ஆங்கர் அவனுக்குள்ள அப்படியே இருக்கு. அதனால என்ன பண்றான்னா, அவன் உன்னை வந்து இது கார்னர் பண்ணிருக்கான் அந்த லைஃப்ல, கிளாரா இருக்கும்போது கார்னர் பண்ணிருக்கான். இப்ப ஜெரடானா வந்திருக்கான் இல்லையா, ஜெர்டன், அவன் தான் அந்த இதுன்னு சொல்ற ஸ்டீவ், சாரி ஜாக் தான் அந்த ஜெர்டனா வந்தான், அவனும் உன்னை கார்னர் பண்ணிருக்கான்ட்டு. அப்ப அவன் என்ன சொல்றான், என்னோட ஸ்டெப்சன் தானே அப்படி வந்தது, ஜெர்டனா வந்தது பாண்ட்ல அப்படின்னும் போது, ஆமா. அப்ப அவன் என்ன சொல்வானா, நான் வந்து ஒண்ணு தீங்கு பண்ணலையே, எனக்கு வந்து அவங்க எனக்கு ஜாக் மேலயும் கோபம் கிடையாது, அதே மாதிரி ஜெர்டன் மேலயும் எனக்கு கோபம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, அது நீ தான் திரும்பி பாக்கணும், உள்ள போய் பாக்கணும்னு சொல்லுவா. அப்படியே என்ன பண்ணுவா, இதை பேசிட்டே வருவா. அப்ப கேட்பா, நான் வந்துட்ட பிறகு கிளாரா நான் நான் அங்கிருந்து கிளம்பி ப்ராக்ல இருந்து கிளம்பி போன பிறகு ஸ்டீஃபன் என்ன ஆனாருன்னு கேட்பான். ஸ்டீஃபன் வந்து ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பி போயிட்ட, உன்னை தேடுறதுக்கு ட்ரை பண்ணாரு, முடியல, அதனால அவர் ரீமேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாரு லைஃப்ல அப்படின்பா. அவர் குழந்தை எல்லாம் பிறந்த, யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அதை பத்தி நீ கேட்காத அப்படின்னு அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, இப்ப இந்த லைஃப் டைம்ல இவர் வந்திருக்காரா, ஸ்டீஃபன் வந்திருக்காரா அப்படின்னு கேட்பா. இல்ல, ஸ்டீஃபன் வரல இந்த லைஃப் டைம்ல, ஃபியூச்சர்ல கட்டாயமா வருவாரு, ஏன்னா நீயும் அவனுக்கு கடன் பட்டிருக்க, அவனும் உனக்கு கடன் பட்டிருக்கான். எப்படின்னாக்க, நீ வந்து அவனோட கொஞ்சம் காயினை எடுத்துட்டு அவனோட அன்பான் சைல்டு எடுத்துட்டு நீ வந்துட்ட, அதே மாதிரி அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா, நீ என்னதுக்கு பயந்தியோ உன்னை சமாதானப்படுத்தி உனக்காக என்ன பண்ணிருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும், அது பண்ணாம விட்டுட்டாரு அவரும். அதனால உங்க 2 பேரும் நீங்க ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணுவீங்க அத அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டவன நேத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இனி அப்புறம் என்னாச்சு, வசுந்தரா வேற வந்து பாத்துட்டு போயிருக்கா, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றா, இவ வசுந்தராவை வந்து பாத்துட்டு போறா. அப்ப என்ன இன்னர் ஒர்க்னால என் அம்மாலாம் வந்து அலோ பண்ணல பாக்குறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, வசுந்தரா பாவம் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதுக்கு அடுத்தது வந்து என்னோட சிஸ்டர் பூமா இருக்கா, பூமாவையும் நான் பார்க்கல, நினைக்க முடியல, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து நான் கிளாராவே இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால அந்த பத்மான்றதையவே எனக்கு அந்த இந்த லைஃபோட ஃபீலிங்கே எனக்கு இல்லாம இருக்கு.
அப்படின்னு இவன் என்ன பண்றான், நினைச்சிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னா, அம்மாலாம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டவ் வந்து இது வேணும், சின்ன சின்ன விறகு கட்ட வேணும், நீ அங்க பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்ல போய் நீ எடுத்துன்னு வான்னு சொல்றான். ஏன்னா பேஸ்கெட் எடுத்துட்டு அவ போறான். அங்க போயிட்டு என்ன பண்றா, கொஞ்ச நேரத்துல தான் பார்த்தாக்கா அப்படியே இருட்டாயிடுது. இருட்டுது, நல்ல சன்னே டே தான் அப்போ. இருட்டாயிட்டு கிளைமேட் அன்யூஷுவலா திடீர்னு மாறி ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சுது. ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்ச உடனே இவளுக்கு வழி தெரியாம அந்த ஸ்னோ வந்து வழிய மறைச்சு ஃபேஸ்ல எல்லாம் பட்டதுனால வழியும் தெரியாம ஒன்னும் தெரியாம அந்த இடத்துல அப்படியே ஒரு மரக்கட்டை வந்து தலையில விழுந்து அப்படியே பெயிண்ட் ஆகி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அப்ப என்ன ஆச்சுனாக்க, அந்த கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போன உடனே ப்ரீவியஸ் லைஃபோட கான்சியஸ்க்கு போயிட்டாவ. அங்க போய் பாக்குற அவ கிளாரா என்ன பண்றான்னா, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு 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 தன்னோட பிரெக்னன்ஸை எண்ட் பண்றதுக்காக மெடிசன் வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு வரா. ஒரு வீட்டுல வந்து நான் இந்த ஒரு நைட் மட்டும் இங்க தங்கிக்கிறேன், எனக்கு அலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறான். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட சொல்றேன், நான் எனக்கு வந்து சூப் கொஞ்சம் வேணும், எனக்கு வச்சு கொடுக்குறீங்களான்னு கேக்குறான். ஓகே வச்சு தரேன்னு சொன்ன உடனே அவங்க எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. இவ கடையில வாங்கின டேப்லெட் என்ன பண்ணா, பிரெக்னென்ட் எண்ட் பண்றதுக்கு அதுல போட்டு கலந்துட்டு குடிக்கிறதுக்கு போறான். போகும்போது இவளுக்கு மனசு வரல, இந்த குழந்தை அந்த உலகத்துக்கு வரட்டுமே, அது வந்து அதோட லைஃப் பர்பஸ் என்னங்கிறத பாக்கட்டுமே, நம்ம ஏன் அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டு என்ன பண்றா, அவளுக்கு அந்த குழந்தை மேல ஆசை இருந்ததுனால என்ன பண்றா, அது சூப்பை வந்து கொட்டிடுறா. கொட்டிட்டு குடிக்கல அத. அடுத்த நாளைக்கு காலையில எழுந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போறா. இடத்துக்கு போய் அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு வேற ஒரு வீட்டுல போய் தங்குறா. தங்கிட்டு அவங்க கிட்ட சொல்றா, நான் கொஞ்ச காலம் நான் இங்கே இருக்கலாமா, உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நான் பண்றேன், இங்கே இருக்கலாமான்னு கேக்குறான். அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. பட் ஆனா ஒரு மாதிரி அவளுக்கு அந்த நைட்டு ஒரு நாள் அங்க தங்கினதே அவளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. அதனால என்ன பண்றா, வேண்டாம் ஏர்லி மார்னிங் டான்குள்ள நம்ம கிளம்பி வெளியில போயிடலான்ட்டு அதே மாதிரி அவ ஹார்ஸ் எடுத்துட்டு வெளியில போறா. வெளியில போயிட்டு ரோட கிராஸ் பண்றா. ரோட கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த ஃபாரஸ்ட் போயிடுறா. இப்ப அந்த ஃபாரஸ்ட் கிட்ட போய் என்ன அங்க போய் என்ன பண்ண போறான்னா, ஸ்பிரிட், ஃபாரஸ்ட் ஸ்பிரிட் அந்த ஸ்டீம் கிட்ட போய் உட்கார்ந்து வாட்டர் ஸ்பிரிட் அண்ட் தென் வந்து மவுண்டன் ஸ்பிரிட் இவங்க கிட்ட எல்லாம் வந்து நான் சரண்டர் ஆயிட்டு நான் கேட்க போறேன், நான் அடுத்தது என்ன பண்ணணும், எனக்கு என்ன இருக்கு, நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், நான் இந்த குழந்தைய நல்லபடியா டெலிவர் பண்ணி எடுக்கணும், என்னோட இதுவும் பார்க்கணும், அதனால நான் என்னோட லைஃப் என்னங்கிறதையும் நான் ஃபர்தரா பார்க்கணும், நான் வந்து இப்ப வந்து நான் சரண்டர் ஆயிட்டு நான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்துடுறேன். உட்கார்ந்துட்டு கேட்கும் போது என்ன பண்றான்னா, கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் ஆன உடனே அப்படியே ஒரு வைல்டா ஒரு காத்து வருது. அந்த காத்து வந்து என்ன ஆச்சுனாக்க, மரத்துல இருந்து அவ எங்க உட்கார்ந்துருந்தாலும் அந்த மரத்துல இருந்து ஒரு கட்டை வந்து இவ தலையில விழுந்து, இவ அந்த இடத்துல என்ன பண்றா, பெயிண்ட் ஆகி அப்படியே விழுந்துடுறா. ஒரே ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிட்டு இவ மேல அப்படியே பிளாங்கெட் மாதிரி ஸ்னோ ஆயிடுது. இவளுக்கு ஒண்ணுமே தெரியல, கான்சியஸே கிடையாது. அந்த கான்சியஸ்ல அவ இருந்துடுறா. இது வரைக்கும் தான் அவ பார்த்தா. பார்த்துட்டு என்ன பண்றா, இங்கேயும் அவளுக்கு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான், அந்த ஸ்னோல விழுந்திருக்கா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வந்து அந்த ஸ்னோ கலைஞ்ச உடனே எழுந்துக்கிறா. எழுந்து என்ன பண்றா, இது அம்மாலாதான் ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி அந்த கிளைமேட்டையே சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ எழுந்து அந்த தன்னை குச்சியெல்லாம் கலெக்ட் பண்ணா இல்லையா, அந்த பேஸ்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு போறா. அங்க போன உடனே அம்மாலாம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க, மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க. இவளும் அங்க பேஸ்கெட்டை வச்சுட்டு நேரா போய் ஒரு கார்னர்ல, ரூம் கார்னர்ல இவளும் மெடிடேஷன்ல உட்கார்ந்துடுறா. உட்கார்ந்து கண்ணை மூடின உடனே அந்த கிளார் லைஃபுக்கு போயிடுறாவோ. அப்ப அந்த கிளார் என்ன பண்றா, அந்த ஸ்னோல படுத்திருக்கால அந்த காட்சி பாக்குறா. அப்புறம் கொஞ்ச நேரமா கழிச்சு என்ன ஆச்சுனாக்க, யாரோ ஒரு லேடி வந்து தன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு, தட்டி கூப்பிடுற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. அதனால என்ன பண்றா, அந்த மெல்லமா எழுந்துக்கிறா. எழுந்து என்ன பண்றா, எழுந்து உட்கார முடியல அவளால. அப்படியே ஃபேஸ் மட்டும் லிஃப்ட் பண்ணி அவங்கள பாக்குறான். பார்த்த உடனே என்ன சொல்றான்னா, ஐயோ நீங்க வந்து நான் இதுக்கு முன்னாலேயே நான் வந்து உன்னை பார்த்திருந்தேனாக்கா உன்னை இந்த லெவலுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன், நீ எழுந்துரு, நான் சப்போர்ட் கொடுக்குறேன், நீ எழுந்துருன்ட்டு அவளை எழுப்பிட்டு அவ குதிரை மேல அவளை உட்காந்து வச்சுட்டு, இந்த பொண்ணும் ஒரு குதிரையை எடுத்துட்டு, நீ என்னோட நம்பி என் கூட நீ வா, நான் உன்னை சேஃபா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, கூட்டின்னு போறா. ஒரு 2-3 வில்லேஜ் எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல வந்து ஹட் இருக்கு, அந்த ஹட்டு கிட்ட போய் கூட்டின்னு போறா. கூட்டின்னு போயிட்டு அவ என்ன சொல்றான்னா, இந்த ஹட்ல நீ இருனா. அப்ப சொன்னா, நீ எனக்கு அந்த ஒரு
இக்கட்டான ஒரு நேரத்துல வந்து நீ ஹெல்ப் பண்ண இல்ல எனக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. அவ சொல்றா என் பேரு கிளாரா அப்படின்றா. இவ சொல்றா கிளாருன்னு, எனக்கு தெரியும் உன் பேரு கிளாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றா. அப்புறம் இவளுக்கு இருந்த டயர்ட்ல என்ன ஏதுன்னு எதுவும் கேட்டுக்கல. அப்ப என்ன சொல்றானாக்கா, இந்த ஹட்டை வந்து கொஞ்சம் நீட் பண்ணி வை, நான் வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு, பக்கத்துல ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமான்னு பார்த்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவ போறா. போயிட்டு அப்புறம் அங்க இருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வரா. ஃபுட்டு வாங்கிட்டு வந்த உடனே அவளை உட்காந்து வச்சு சாப்பிட சொல்றான். ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு கொடுக்குறான். அவளை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்க சொல்றான். ட்ரெஸ் கொடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்றான். இதெல்லாம் அவ பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, கிளாரா வந்து கிளார் கிட்ட சொல்றான், நான் வந்து நாளைக்கு வந்து நான் வில்லேஜ் போயிடுவேன். வில்லேஜ் உள்ள போயிடுவேன். அங்க போயிட்டு அங்க நல்ல மார்க்கெட் இருந்தாக்க நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். உன்னோட பிரெக்னன்சி டைம் முடியற வரைக்கும் நான் உன்னோட தான் நான் இருப்பேன். நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு அவ சொல்லுவா. நீ போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்றியா, உனக்கும் எனக்கும் தேவையானது. என்கிட்ட காசே இல்லையானா மணி ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இது திங்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் நான் பார்த்து போய் நான் வாங்கிட்டு வரணும். அதனால நீ இங்கேயே இருன்னு அவளை சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி அவ போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரா. இவ ஹட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு அங்க உட்காந்துருக்கான். அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு வந்து டம்மி பெருசா இருது. பிரெக்னன்சி டைம் வந்து பீக்ல வருது. அதே மாதிரி கிளாரா என்ன பண்றா, இப்ப பார்த்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவ மெடிடேஷன்ல இருக்கா. அப்புறம் வந்து இவளுக்கும் என்ன சொல்லி கொடுக்குறானாக்க, நீ வந்து தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது. இப்ப நீ வந்து அடுத்தது என்ன பண்ணணும்ன்ற ஃபியர் உனக்குள்ள இருக்கக்கூடாது. நீ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரெக்னன்சி டயத்தை முடிச்சாகணும். அதனால அது வரைக்கும் நீ எதை பத்தியும் நினைக்க கூடாது, நீ பேசக்கூடாது, ரொம்ப சைலண்ட்ல இருக்கணும், நானும் ரொம்ப பேச மாட்டேன் அப்படின்ட்டான். அதே மாதிரியே அந்த டைம் எல்லாம் முடியும் போது இவளுக்கு வந்து என்னாச்சுன்னா பிரெக்னன்சி லேபர் பெயின் வந்துருச்சு. அப்ப அவ என்ன சொல்றான்னா, கிளார் நீ பயப்படாம இங்க இரு, நான் ஊர் உள்ள போய் யாராவது இவங்க கிடைக்கிறாங்களா, மிட்வைஃப் யாராவது கிடைக்கிறாங்களா உனக்கு டெலிவரி பாக்குறதுக்குன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லும் போது இவ பயப்படுவா. என்னை விட்டு போகாத கிளாரா, நீ இங்கேயே இரு, எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. இவளுக்கு உள்ளுக்குள்ள பயம், இவன் எங்கேயாவது போயிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ணுவான்னு ஒரு பயம் இவளுக்கு. அப்ப அவ என்ன பண்றா, சரின்னு கூடயே இருக்கா. அவளும் என்ன பண்றா, கிளாரா வந்து ட்ரை பண்ணி அவளுக்கு ஹாட் வாட்டர்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணி அந்த டெலிவரியும் முடிச்சிடுறான். அந்த குழந்தை வந்த உடனே கிளாரா வந்து அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றா அந்த குழந்தைய லிஃப்ட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எப்படி ஃபீட் பண்ணணும் எல்லாம் இவளுக்கு சொல்லி கொடுக்குறா. அவ குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்றா, எல்லாம் பண்றா. அப்ப வந்து இவ என்ன நினைக்கிறான்னா, 3 days ஆச்சு குழந்தை பிறந்து, பொன் குழந்தை பிறந்திருக்கேன். அந்த 3 days கழிச்சு இவ என்ன பண்றானாக்க, இவ ஃபீல் பண்றா, இந்த குழந்தைய நம்ம வச்சுக்க முடியாது, நம்ம கிட்ட இருந்தா இது கஷ்டப்படும், நம்ம யாருக்காவது இந்த குழந்தைய நம்ம வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு இவ ஃபீல் பண்றா. அதனால இந்த குழந்தைய வந்து நான் இப்ப வச்சிருந்தேனாக்க எனக்கு பாண்டிங் வந்துரும், விட முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து கிளாருக்கு வந்துருது. அப்ப திடீர்னு கிளார் என்ன பண்றா, கிளாராவை பார்த்து என்னோட இது வந்து இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப அவ என்ன சொல்றா, அந்த வேலையை வந்து அவளை வளர்க்க போற மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துப்பாங்க, நீ இப்ப ஒண்ணு வைக்க வேண்டாம் பேரு அப்படின்றா. இப்ப நீ உடம்ப பாத்துக்கோ, ஒரு 15 days கழிச்சு நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்றா. ஆனா 10 days தான் ஆறுது. 10 daysலயே என்ன பண்ணிடுறான்னா, இந்த குழந்தைகிட்ட பாண்டிங் வந்ததுன்னா கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு கிளாரா கிட்ட சொல்லி என்ன பண்றா, என்னை கூட்டின்னு போயிடு அப்படின்ற, நான் இங்க இருந்து போறேன்ட்டு. அப்ப கிளாரா என்ன சொல்றான்னா, நீ ஆல்ரெடி வந்து உனக்கு ப்ரீஷியஸ் ஆன ஒன்ன நீ சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ கேட்டிருக்க. இது காடஸ் கிட்ட வந்து நீ என்ன பண்ணிருக்க, ப்ராமிஸ் பண்ணிருக்க. அத மாதிரி இந்த குழந்தைய வந்து என் பேரண்ட்ஸ் கப்பல்ஸ்க்கு யாராவது குழந்தை இல்லாம இருந்து அவங்க தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு யார் ஏங்குறாங்களோ அவங்கள பார்த்து அவங்க கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, இது கிளாரா, என்னை எங்கேயாவது யார் வீட்லயாவது கொண்டு போய் விடுறியா, அவங்க வீட்டுல போய் நான் இருந்து ஏதாவது என்னோட இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நான் சர்வெண்டா நான் அப்படியே இருந்துட்டா அப்படின்னு கேக்குறான். நீ அந்த லெவலுக்கு நீ போக வேண்டாம், நான் உனக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைய ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம யோசிக்கலாம் அதை பத்தி. ஆனா நீ ரொம்ப வீக்கா இருக்க இந்த டைத்துல, உனக்கு டெலிவரி ஆகி 10 days தான் ஆகுது, அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நல்ல டவல் போட்டு ராப் பண்ணி கையில எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இவளுக்கும் ஸ்வெட்டர் போட்டு ஷால் எல்லாம் போட்டு வின்டர் டைம் குழந்தைய எடுத்துட்டு இங்க என்ன பண்றாங்க, போயிடுறாங்க, அந்த ஹட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. போயிட்டு எங்கேயோ கொஞ்சம் தூரம் தாண்டி தாண்டி போயிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு, பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ஹவுஸ் கிட்ட போய் நிக்கிறா கிளாரா. குதிரையில இருந்து இவளை இறக்குறான், இறக்கிட்டு குழந்தைய கையில வாங்குறான். வாங்கிட்டு அந்த குழந்தைய கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் கேட்டை திறக்கிறான். திறந்துட்டு அது உள்ள போனா அந்த டோர் கிட்ட ஒரு பேஸ்கெட் இருக்கு. அந்த பேஸ்கெட்ல என்ன பண்றா, குழந்தைய போட்டுடுறா.
போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்கா அந்த டோர் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடுறா. இவங்க 2 பேரும் காம்பவுண்ட் வால்க்கு பேக்ல இருந்து ஒழிஞ்சு பாக்குறாங்க என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ ஒரு லேடி வந்து கதவை திறந்துட்டு வரா. திறந்துட்டு வந்த உடனே இந்த குழந்தை அழறது. இந்த குழந்தைய பாக்குறா. ஐயோ யார் இவங்க, குழந்தைய இப்படி விட்டுட்டாங்களே, இது எப்படி வந்திருக்கு குழந்தை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தைய லிஃப்ட் பண்றா. லிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வராரு. அவர் சொல்றா, பாருங்க நம்ம குழந்தை இல்லைன்னு, இப்ப கிறிஸ்துமஸ் வருது, நம்ம இது ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க, நம்மளுக்கு காட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தை வந்திருக்கு, சுத்தி சுத்தி பாக்குறேன் இங்க யாருமே இல்ல, யாராவது வந்து இந்த குழந்தை எங்களுதுன்னு கேக்குற வரைக்கும் நம்ம வச்சு வளர்த்துக்கலாமான்னு கேக்குறா. ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி குழந்தைய அங்க விட்டுட்டு அப்ப இவ சொல்றா, அப்பாடா குழந்தை அங்க சேஃபா போச்சு, ஒரு மாதிரி எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சுன்ட்டு கிளாரா சொல்லிட்டு கிளார் கிட்ட சொல்றா, வா உன்னை கூட்டிட்டு போயிட்டு நான் ஒரு இடத்துல விடுவேன், நீ அந்த இடத்துல நீ வந்து ரெஸ்ட், உனக்கு ஃபர்தரா உனக்கு ஏதாவது இண்டிகேஷன் வர வரைக்கும் நீ அங்க இருந்துக்கோ அப்படின்றா. அதே மாதிரி கிளாரா என்ன பண்றா, இவளை கூப்பிட்டுட்டு போறான். போய் ஒரு பெரிய அவர் லேடி கான்வென்ட்னு ஒரு கான்வென்ட், அங்க வந்து ஒரு உமன்ஸ் ரெஃப்யூஜி ஒண்ணு ஆசிரமம் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட போய் நின்னுடுறா. நின்னுட்டு அவ என்ன சொல்றா, கிளார் பாரு உனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, உன் உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்குது, நீ என்ன பண்றன்னா மெல்லமா உன்னோட பிலாங்கிங்ஸ் எடுத்துக்கோ, எடுத்துட்டு அந்த கேட்டு உள்ள போ, நான் பிரஸ் பண்றேன், பெல்ல பிரஸ் பண்றேன், யாராவது வந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க, அவங்க கூட்டிட்டு போகும்போது அவங்க கேட்பாங்க, நீ யாருமா, எதுக்கு திடீர்னு இங்க வந்திருக்கீங்க, யாரையாவது பாக்கணுமான்னு, ஆமா நான் மார்கரெட்னு ஒருத்தவங்கள பாக்கணும்னு நீ சொல்லு, அவங்க உன்னை உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம அப்புறம் நீ பாத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமா கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளாரா என்ன பண்ணுவா, அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவா. இவ என்ன பண்ணுவா, உள்ள போயிடுவா. உள்ள போனோம்னா நடக்க கூட முடியாது, அவ்வளவு ஷிவரிங் இருக்கும். அப்ப அந்த 2 நன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓடி வருவாங்க இவளை பார்த்துட்டு வந்து இவளை கையில புடிச்சிட்டு கேட்பாங்க, நீ யாருமா, எங்க இருந்து வர அப்படின்னு கேட்பாங்க. என் பேர் கிளார், நான் வந்து இங்க மார்கரெட் பாக்கணும் அப்படின்வா. மார்கரெட்டை பாக்கணுமா, அவங்க அப்பாயின்மெண்ட் இருக்கா அவனுக்குன்னு கேட்பா. இல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் இல்ல, நான் மார்கரெட்டை பார்த்தது கூட கிடையாது, என்னை இங்க கொண்டு வந்து யார் விட்டாங்களோ அவங்க இதை சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க அப்படின்வா. அப்ப கேட்பா, இந்த பிளேஸ் என்ன சர்ச்சான்னு கேட்பா. ஆமான்னு சொல்வா. இது சர்ச் சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பிரீஸ்ட் இருக்காங்களா, ஆமா இருக்காங்கன்னா, அப்பனா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து போயிடுறேன், எனக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுவா, கிளாரா திருப்பி ரிட்டர்ன் ஆவா. ரிட்டர்ன் ஆகும்போது அவளால ரொம்ப முடியாம அப்படி பெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுவா. கீழே விழுந்தவன அந்த 2 சிஸ்டரும் வந்து இவ்வளவு தூக்குவாங்க. தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு, ஐயோ இந்த பொண்ணுக்கு பேச்சு மூச்சே கிடையாது, என்ன அர்த்தம் என்னவோ தெரியல, நம்ம பிரீஸ்ட கூப்பிட்டு இவங்க வந்து ஒரு சாப்பலுக்கு எடுத்துட்டு போய் பிரீஸ்ட கூப்பிட்டு இவளுக்கு வந்து இப்ப இது பண்ணிட்டு இவளோட சின்ன எடுத்துட்டு இதுல வந்து அனுப்பிட, கஃபைன்ல போட்டு வச்சு அனுப்பிட வேண்டிதான், ஆல்மோஸ்ட் டையிங், வந்து பல்ஸே இல்லை அப்படின்னு அவ சொல்வா. சொன்ன உடனே இவ என்ன பண்ணுவா, அவளை சாப்பலுக்கு எடுத்துட்டு போலான்ட்டு நகரும் போது அங்க வந்து மார்கரெட் வந்துருவா. வந்துட்ட உடனே என்ன சொல்வா, அவங்களை லிஃப்ட் பண்ணிட்டு என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க அப்படின்பா. சரின்னு அவங்க ரூமுக்கு தூக்கிட்டு வருவாங்க. அவ சொல்வா, இவளோட கண்டிஷன் பார்த்து சொல்வா. அவ சொல்வா, இல்ல இந்த பொண்ணுக்கு வந்து இப்பதான் பிரெக்னன்சி ஆகி 10 days ஆகுது, இந்த குளிர்ல அவ வந்ததுனால அவளுக்கு வந்து ஜன்னி வந்திருக்கு, இது மெடிசன் இருக்கு என்கிட்ட, அதை கொடுத்து நான் இவ்வளவு சரி பண்றேன், சரி பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன், அப்புறம் என்ன நடக்குது பாக்கலாம், என்னோட ரூம்லயே என் பெட்லயே அவ இருக்கட்டும், விட்டுட்டு நீங்க போங்க அப்படின்றா. போயிட்ட உடனே அப்புறம் அங்க 2 ஸ்டாஃப் நர்ஸ் வராங்க, வந்து இவளுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அப்பப்ப இவ வந்து மார்கரெட் வந்து இவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்ட்டு வந்து 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 செக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே 1 வீக் ஆயிடுது. 1 வீக் ஆயிட்ட உடனே அப்புறம் கொஞ்சம் மருந்தெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துக்கிறா. எழுந்து உட்கார்ந்த உடனே, எழுந்து உட்கார்ற ஸ்டேஜுக்கு இவ வந்துட்டா. உட்கார் ஸ்டேஜுக்கு வந்தோடனே மார்கரெட் கிட்ட பேசுறா, இது வந்து சர்ச்சாமே, இங்க வந்து ஃபாதர் எல்லாம் வருவாங்களாமே, நான் வந்து சர்ச் உள்ள எல்லாம் போகமாட்டேன், நான் காடஸஸ் கிட்ட சரண்டர் ஆனவன், நான் இது உள்ள எல்லாம் நான் போகமாட்டேன் அப்படின்னு. போக வேண்டாம் அப்படின்னுவா. அப்ப நான் இங்க இருக்க முடியுமான்னா, நான் கூட போக மாட்டேன், சாப்பலுக்கு நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், நான் இருக்கேன் இல்லையா, அதனால உனக்கும் பிரச்சனை இல்லை, நீ இரு, நீ எவ்வளவு காலம் இருக்க வேணுமோ நீ இரு, உனக்கு நெக்ஸ்ட் என்னன்னு கிடைக்கிற வரைக்கும் நீ இரு, ஆனா நீ போய் இருக்கிறதுக்கு போறேன்றிய, உனக்கு போய் இருக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்பா. இல்ல எனக்கு எந்த இடமும் கிடையாது அப்படின்வா. அப்ப நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி அவளை வந்து அவ்வளவு நல்லா பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணி விட்டுடுவா. கெயின் பண்ணி விட்டுட்டு வந்தேன். அப்ப மார்கரெட் கிட்ட கேட்பா, நீங்க யாரு, நான் எப்படி இங்க வருவேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு எல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னா, லாஸ்ட் வீக் 1 வீக் பிஃபோர் வந்து எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல வந்து
நீ வந்து கனவுல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கேட்டை திறந்துட்டு ரொம்ப முடியாம டையிங் ஸ்டேட்ல உள்ள வர மாதிரி நான் பார்த்தேன். அதே ஸ்டேட்ல தான் நீ வந்து ஆஃப்டர் எ வீக், அதனால நீ தான் அந்த நான் முடிவு பண்ணிட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொல்றேன். இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து கணவரால கைவிடப்பட்டவங்க, டெத் ஆகி விடோ, ஹஸ்பண்ட் இறந்து போய் விடோவா இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துக்க முடியாதுன்னு துரத்தி விட்டவங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பிரெக்னன்ட், கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட், ரேப் பண்ணி பிரெக்னன்ட் ஆயிட்டு வீட்டுல பாத்துக்க முடியாதுன்னு இவங்களை துரத்தி விட்டவங்க. அப்புறம் அது விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் வீட்டுல அரேஞ்ச் பண்ணும்போது அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்களும் இருக்காங்க, அவங்கள வந்து பசங்க பாத்துக்க மாட்டேன்னு துரத்தி விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இங்க இருக்காங்க அப்படின்னு அவ சொல்லுவா. சொல்லும் போது அப்ப சொல்லுவா, மார்கரெட் நீ பெரிய சர்வீஸ் பண்ற போல இருக்கு அப்படின்னும் போது, நான் சர்வீஸ் பண்றேன் நானு, ஆனா கிரேட் கிடையாது. நானும் வந்து நீ எப்படி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்தியோ அதே மாதிரி ஸ்டேஜ்ல தான் நான் இங்க வந்தேன். ஆனா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப ஸ்டபர்னா மைண்ட் டிட்டர்மினேஷன்ல நான் இங்க வந்து இருந்து என்ன நான் சரி பண்ணிக்கிட்டேன். சரி பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஆர்கனைசேஷனை பாத்துக்கிற ஒரு ஹையர் போஸ்டுக்கு நான் வந்திருக்கேன் நானு. அதனால நான் என்ன அப்ப டிசைட் பண்ணேன்னாக்க, யாரெல்லாம் இந்த சமுதாயத்துல பாதிக்கப்படுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணணும் அப்படின்னு ஹானஸ்டா ஒரு ஓத்து எடுத்துட்டேன். அதுபடிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இங்க அப்படின்றா. அப்ப அவ என்ன சொல்றான்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ரொம்ப டிஃப்ரெண்டா பாக்குறாங்க, எனக்கு என்ன வந்து அவங்களோட சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நான் சாப்பல் போறது இல்ல இல்லையா, அதனால என்ன வந்து அவங்க வந்து ஏர்லி மார்னிங்ல போவாங்க, எல்லாரும் சாப்பலுக்கு போகணும். ஆனா நான் போறது இல்லாததுனால என்ன வந்து அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் பிரீஸ்ட பாக்குறதுக்கு பயப்படுறேன்ல, அதனால அவங்க எல்லாம் வந்து என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க இங்க அப்படின்னு சொல்லும் போது, பேசுறவங்க பேசட்டும், எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல பாதிக்கப்பட்டுதான் இங்க வந்திருக்காங்க. பேசுனா பேசிட்டு போறாங்க. நீ என்ன பண்றேனாக்க, அப்படி பேசுறவங்க கிட்ட போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கோ. அவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க செய்யற வேலையில நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா, என்னால ஏதாவது வேலை செய்ய முடியட்டுமா, இந்த மாதிரி எல்லாம் நீ போய் என்ன பண்ண, அவங்க கிட்ட போய் பேசு. கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா அவங்களும் உன்ன மாதிரி பாதிக்கப்பட்டு வந்தவங்க தான் இங்க, அதனால அவங்க மனசு மாறும். மனசு மாறி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குரூப்ல உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ காட் சர்ச் உள்ள போக மாட்டேன், பிரேயர் அட்டன் பண்ண மாட்டேன், ஃபாதரை பார்க்க மாட்டேன்னு எவ்வளவு மைண்ட் டிட்டர்மினேஷன்ல இருக்க சின்ன வயசுல இருந்து, அதே அந்த டிட்டர்மினேஷன் உனக்கு இப்பயும் இருக்கணும் இல்லையா, இங்க இருந்து போறேன்னு நீ சொல்றியே அப்படின்ட்டு அவ சொல்லுவா. அப்ப என்ன பண்ணுவா, சரி நான் அதே மாதிரி நான் பழகிக்கிறேன், இங்க இருக்கேன் அப்படின்வா. ஒரு நாளைக்கு இவ என்ன பண்ணுவா, மார்கரெட்டோட ரூமுக்கே எதேச்சா உள்ள வருவா. உள்ள வரும்போது ஒரு நன் வந்து மார்கரெட் முன்னால உட்கார்ந்து அவ கையை பிடிச்சி அழுதுட்டு இருப்பா. மார்கரெட் வந்து சேர்ல உட்காந்துருப்பா, அந்த பொண்ணு நீடோன் போட்டுட்டு அவ கையை பிடிச்சு அழுதுட்டு இருப்பா. அப்ப இவ கிளார் இது பாக்குறா. பார்த்த உடனே இது வந்து ஏதோ அவங்க பிரைவேட் விஷயம் பேசுறாங்க, நம்ம அங்க இருக்க வேண்டாம்னு வெளியில வரும்போது, அப்ப மார்கரெட் சொல்வா, கிளார் இங்க வா, நீ வந்து இங்க உட்காரு, நீ இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்வா. உட்காரும் போது அப்ப அந்த பொண்ணு, அந்த நன்னு என்ன பண்ணுவா, இவள்கிட்ட சாரி கேட்பா. நான் சாரி, எனக்கு என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் வந்து இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நன்னா ஆனேன், நான் ஓத்து எடுத்துட்டு தான் நன்னானேன். ஆனா என்னால வந்து எதையும் விட முடியல, என்னோட பாய் ஃப்ரெண்ட வந்து என்னால பார்க்காம இருக்க முடியல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் சில டைம் நான் அவனை நினைச்சு அழறேன், இது வந்து சின்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அவ மார்கரெட் கைய பிடிச்சு அழும்போது, மார்கரெட் சொன்னா, இப்படி கிடையாது, லவ்வுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஹர்டில்ஸ், எந்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் மீறி வரும் இந்த லவ். அதனால இத வந்து நீ தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கு தெரியும் உன்னை வந்து கட்டாயப்படுத்தி நீ யார லவ் பண்ணியோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கட்டாயப்படுத்தி வேற ஒருத்தனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. நீ அங்க வந்து பிடிக்காம தான் அதுல தப்பிச்சு இங்க ஓடி வந்துட்ட, நீ ரெஃப்யூஜ் ஆகி இங்க வந்துட்ட. இப்ப நான் என்ன பண்ணேன், நீ இங்க வந்த பிறகு 3 மாசமா நான் உனக்காக ஒரு ஒர்க் பண்ணேன். நீ யார லவ் பண்ண, அவங்கள வந்து நான் பார்த்து அவங்களோட ப்ராக்ரஸ் என்ன, என்ன மாதிரி எல்லாம் இருப்பான், உனக்கு லைஃப் லாங் வச்சு காப்பாத்துவானா, அவன் நல்லவனா என்னன்னு ஒரு 3 months நான் ஸ்பை ஒர்க் பண்ணேன் உனக்காக. அப்ப அவன் மேல எனக்கு கான்பிடென்ட் வந்தது. அதனால இன்னைக்கு நான் வந்து அவனை கேட்டு கிட்ட வர சொல்லியிருக்கேன். அவர்லேடி கான்வென்ட்டோட கேட், ஃப்ரண்ட் கேட்டுக்கு நான் வர சொல்லியிருக்கேன். அவன் இத்தனை மணிக்கு வருவான். நீ உன்னோட அந்த நன்னை கைட்டுடு, நீ வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்தியோ அதை போட்டுக்கோ, நான் உனக்காக சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேரேஜ்க்கு, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கோ. நீ போறதுக்கு வந்து உனக்கு காசு, கொஞ்ச நாளைக்கு உனக்கு காசு வேணும் கையில, இந்த வந்துட்டு ஒரு பவுச் ஆஃப் இதை எடுத்து
பஞ்ச் ஆஃப் மணி எடுத்து அந்த பவுச்சில் போட்டு இவகிட்ட கொடுக்குறா, இதை பத்திரமா வச்சுக்கோ, நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அவ வந்து எடுத்துட்டு போறா. அவ வந்து இது பண்ணிட்டு போறா, தேங்க்ஸ் சொல்லிட்டு இவளை கட்டி பிடிச்சு அழுதுட்டு அவ கிளம்பி போறா. அப்ப கிளார பாக்குறா இவன். கிளார் வந்து என்ன சொல்றான்னா, மார்கரெட் நீ எவ்வளவு நல்லவளா இருக்க, இவ்வளவு ஒரு நல்ல இது வந்து உனக்கு எவ்வளவு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கு உனக்கு எல்லார் மேலயும் அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தரோட லைஃப் வந்து ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிரைவசி இருக்கு. லைஃப் அவங்கவுங்க லைஃப் எப்படி வாழணும்னு உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா என்னன்னா, அந்த சமுதாயத்துல அவங்களோட சூழ்நிலை கட்டாயத்துக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு லைஃப எடுக்கும்படி தள்ளப்படுறாங்க. ஆனா அந்த லைஃப்லயே வந்து அவங்கள வச்சிருக்க கூடாது, அது வந்து தப்பாயிடும், நம்மளும் இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தான் இங்க வந்திருக்காங்க, இங்கேயும் நம்ம அவங்கள வச்சு கஷ்டப்படுத்த கூடாது. அதனால நான் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் இங்க இருக்கிறவங்களுக்கு. இவ வந்து இப்ப கிளம்பி போறா பாருனோன்னா அவளை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவா கிளார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோடையும் மிங்கிள் ஆக ஆரம்பிப்பா. இவ நிறைய கவுன்சிலிங் கொடுப்பா மார்கரெட் வந்து கிளார்க்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோடையும் மிங்கிள் ஆக ஆரம்பிப்பா. ஆனா ஒரு நாள் பாக்குறா, எவ்ரி டியூஸ்டே என்ன பண்றா, நிறைய கொஞ்சம் பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹார்ஸ்ல கிளம்பி போறா. லேட்டு ஈவினிங் தான் வரா திருப்பி அங்க. ஆனா எங்க போறா ஏது போறான்னு யாரு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. இவளே என்ன பண்றா, போயிட்டு ஒரு தடவை அவ டியூஸ்டே அன்னைக்கு குதிரையில ஏறுறதுக்கு போனா. உள்ள போயிட்ட உடனே அப்ப என்ன பண்றாங்க, இவ போய் கேக்குறா, மார்கரெட் மார்க்கெட்டுக்கு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்க போறியா, நிறைய பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நானும் உன் கூட வரட்டா, உனக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னு கேக்குறான். நான் ஒரு இடத்துக்கு போறேன், நீ இஷ்டப்பட்டா நீ என்னோட வா, நான் உன்னை கூட்டுன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, கூட்டுன்னு போறா. கூட்டுன்னு அவளை உட்காந்து வச்சு குதிரையில வச்சு அவளை கூட்டுன்னு போறா. அந்த ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அந்த ஃபாரஸ்ட் உள்ள போயிடுறான். அங்க போனோம்னா ஃபாரஸ்ட் உள்ள ஒரு சின்ன ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்காரு. இவன் என்ன பண்றா, அங்க போயிடுறான். அங்க போயிட்டு அந்த சன்னியாசி கிட்ட பேக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். அந்த பேக்ல நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, அவருக்கு சாப்பாடெல்லாம் இருக்கு. அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து டேபிள்ல வைக்கிறான். டேபிள்ல வச்சுட்டு அவர் பேர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, இவர் வந்து பிரதர் பெர்னால்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்ட்ரோடியூஸ் பண்றா. இவ வந்து கிளாரு. இவ எப்படி தெரியுமா, நம்மள மாதிரிதான். இவ்வளவு வந்து இது ட்ரூட். இவ்வளவு வந்து இது பண்ண மாட்டா, அது சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டா, கோவிலுக்கெல்லாம் போக மாட்டா. ஆனா வந்து ஸ்பிரிட் கிட்டையும் அதே மாதிரி மதர் காடஸஸ் கிட்டையும் இவளுக்கு ரொம்ப அஃபெக்ஷன் ஜாஸ்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, எல்லாமே ஒண்ணுதான், பட் ஆனா போற வழிதான் டிஃப்ரெண்ட். மத்த ஒண்ணு பிரச்சனை இல்லைன்ட்டு மார்கரெட் சொல்றா, இவர் வந்து என்னோட பிரதர். நான் இவரை பத்தின டீட்டெயில்ஸ நான் அப்புறம் உனக்கு சொல்றேன். இவரும் என்ன மாதிரி ஒரு மென்ஸ் ஹாஸ்டல்ல இருந்தவர் தான். ஆனா இவருக்கு என்னன்னாக்க நல்ல புலமை இருக்கு, இது டிரான்ஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு. ஏன்ஷியன் ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாரு. அந்த டிரான்ஸ்லேஷன்ல எல்லாம் என்ன பண்ணுவாரு, அவர் ரொம்ப அவ்வளவு இதுவா இருக்காரு. இவருக்கு வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ் தெரியும், கிரீக் லாங்குவேஜ் தெரியும், இவருக்கு மத்த நல்ல லாங்குவேஜ் எல்லாம் நிறைய தெரியும், இட்டாலியன் லாங்குவேஜ் எல்லாமே இவருக்கு தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சதுனால இவ கூட இருந்த மத்த ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவ மேல பொறாமப்பட்டுட்டு இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹெட் பிரீஸ்ட் ரெவரண்ட் ஃபாதர் என்ன பண்ணாருன்னா, இவரை வந்து தனிமைப்படுத்திட்டாரு, இந்த இடத்துலதான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அவர் பெர்னால்ல கிளார பார்த்து சொல்வாரு, மனுஷங்க மத்தியில வாழறத விட நம்ம இங்க அனிமல்ஸ் அந்த கிரியேச்சர் மத்தியிலேயே நம்ம வாழலாம், நல்லா இருக்கும், நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு பேசுறான். ஓகே, இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். இனி ஃபர்தரா லைஃப் எப்படி இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு இதுல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்.